Hi viewers, welcome to Adu Samayal. இன்னியோட மெனு பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி சட்டன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. நியூவாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் இஃப் சப்போஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ப்ளீஸ் என்னுடைய சேனல் போய் நீங்கள் வந்து நியூ வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரவா தோசை பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக, உங்களுக்கு அதே சமயத்தில் உள்ளுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து நான் இப்போது ஒயிட் சட்னி அதுக்கப்புறம் சாம்பார் நான் வச்சுருக்கேன். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு ஏன்னா 1/2 கப் ஒரு சிலர் போடுவாங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும். அப்புறம் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி துண்டாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு. உங்களுக்கு இங்கே சப்டைட்டில்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்க்ரீடியன்ட்ஸ், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி வந்து இந்த கப் அளவே நான் ஒரு 5 கப்ஸ் வந்து நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நான் ஆனியன் போடல, நீங்கள் வேணும்னா பொடியாக ஆனியன் கட் பண்ணி இதுலேயே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தயிரும் இதில் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 5 கப்பு நீங்கள் தண்ணி நீங்கள் விட்டு நல்லா கலக்கி நீர்க்க கொஞ்சம் கலக்கி நீங்கள் வைக்கணும். இது கொஞ்சம் ரெஸ்டிங் பீரியட் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வைங்க. ஒரு 10 மினிட்ஸ்னால் நீங்கள் வைக்கணும். இதுக்கு சோடா உப்பு இது தேவைப்படாது. நீங்கள் வந்து இந்த தயிர் போட்டிருக்கிறதுனால அந்த கொஞ்சம் ஒரு புளிப்பு இதுக்கு வந்து நல்லாவே கேட்கும். அதே சமயத்தில் தயிர் விடுறதுனால நீங்கள் எடுத்து வச்சு 2 நாள் இந்த மிக்ஸ் நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜில் பண்ண வேண்டாம். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நீங்கள் உடனடியாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுது இல்லையா. இப்போ பாருங்கள், நல்லா இந்த ரவை வந்து நல்லா ஊறி நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இன்னும் 1 கப் நீங்கள் தண்ணி விட்டுண்டு நல்லா நீர்க்க இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கரண்டி நான் இப்போ இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டபரா கூட யூஸ் பண்ணலாம். இது எண்ணெய்க்கு மோருக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கரண்டி தான். ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து நான்ஸ்டிக் தவா தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் அயன் தவாவில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஜஸ்ட் ஒரு இந்த ஃபேப்ரிக் கிளாத் இதில் நான் வந்து ஜஸ்ட் தொடச்சி இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை விடுறேன். கொஞ்சம் நீர்க்க நீங்கள் கலக்கி விட்டு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி விடணும். இது ஈஸியாக ஒரு அந்த 10-15 மினிட்ஸ் அந்த ரெஸ்டிங் பீரியட் தான். மற்றபடி நீங்கள் சட்டுன்னு நீங்கள் பண்ணிடலாம். கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் ரவா தோசை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் மறக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பார்த்து எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கும் இன்னொரு தோசைக்கும் இடைவெளியே கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ பொறுமையாக தான் வந்து பண்ணணும். நீங்கள் இந்த தோசை வேகிறதுக்குள்ளேயே நீங்கள் சட்னி வந்து மிக்சியில் அரைச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இன் பிட்வீன் உங்களுக்கு கிடைக்கும். 2 தவா வச்சுருந்தீங்களா, 2 தவா சைட் பை சைட் நீங்கள் வச்சு கூட நீங்கள் வார்த்து எடுக்கலாம். நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியும் திருப்பலாம். நான் வந்து இன்னும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனால கொஞ்சம் திருப்பி போட்டு நான் வேக வச்சு எடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சைடே இந்த மாதிரி கிறிஸ்பாக வந்திருக்கு போதும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். நல்லாவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து தேங்காய் துருவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை துருவி கூட கொஞ்சமாக நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் வேணாம் அப்படின்னு இருக்கிறவங்க ஆனியன் போட்டு நீங்கள் ஆனியன் அப்புறம் கொத்தமல்லி தூவி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியான ரவா தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு டபராவில் நான் உங்களுக்கு அடுத்த தோசை வந்து நான் அந்த டபராவில் நான் விட்டு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ எவ்வளோ கிறிஸ்பாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ரேஷியோவில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ டபராலையும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இப்படி எடுத்து விடும்போது பாருங்கள் அந்த ரவை வந்து அந்த பாத்திரத்துலேயே உங்களுக்கு தங்கிடும். அதனால் நல்லா கலக்கி விட்டு நீங்கள் எடுத்து விடணும். நான் ஓரத்துலேயும் வந்து நல்லா கிறிஸ்பாக வர்றதுக்காக நான் ஓரங்களையும் வந்து ஆயில் நான் விட்டுருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நெய் விட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க. அது நல்லாவே கிறிஸ்பாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலன்னு சொல்லி என் கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இஃப் சப்போஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலைன்னா நீங்கள் போய் வீடியோவில் அதாவது சேனலில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஸோ அதை இஃப் சப்போஸ் நீங்கள் யூடியூப் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் அதை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக நல்லா வெந்துருது. ஸோ இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.